நம்மளாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கொள்கையே எப்படி இருக்குது அப்படின்னா, ஊர் எக்கட்டாக போகட்டும், ஊர் நாசமாக போகட்டும், ஊர் மக்கள் மோசமாக போகட்டும், ஊர் மக்கள் திருடட்டும், ஊர் மக்கள் பொய் சொல்லட்டும், ஊர் மக்கள் விபச்சாரம் பண்ணட்டும், ஊர் மக்கள் குழப்பவாதிகளாக மாறட்டும், ஊர் மக்கள் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் நல்லவனாக இருக்கிறேன்னா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, இதே மட்டுமே நம்ம ஆலோசிக்கக்கூடியவர்களா, சிந்தனை செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கோம். இதுதான் நமக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து. அன்னைக்கு இருந்ததுல இந்த குழப்பம் வந்துச்சுல, அன்னைக்கும் நம்மள மாதிரி முஸ்லீம் சகோதர குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. அவங்க யோசிச்சது என்ன தெரியுமா? போனால் என் புருஷன் போயிடுவான், நான் விதவே ஆயிடுவேன், என் குழந்தை அனாதி ஆயிரும், இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை, அவங்களே முடிச்சு சமரசம் ஆகிக்கிட்டோம், நாங்கள் உட்காரோம். வந்தவன் எத்தனை பேர் வந்தான்? ஹுசைன் அலியில் அவங்கள வந்து அடித்ததும் தாக்குனதுக்கு வந்தவன் எத்தனை பேர்? 3000 பேர் சொச்சம் வந்தானா? ஊர் மக்கள் எத்தனை பேர்?